கருப்பசாமி, எனக்கு ஒரு குழந்தை வர வேண்டும் சாமி. ரொம்ப சிரமமாக இருக்குது சாமி. 4 பேர் 4 விதமாக பேசுகிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 11 வருஷமாக குழந்தை இல்லை சாமி. என்ன பண்ணுறதுனே தெரியல சாமி. ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாமி. ஆளுக்கு ஒவ்வொரு விஷயமா பல் போட்டு பேசுகிறாங்க. தயவு செய்து உங்களை நம்பி வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு குழந்தை வரம் கொடுங்க. கருப்பசாமி, நான் என்னோட கணக்கில் 7 எடுத்து பார்க்கல, புரியுங்களா? கருப்பசாமி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சில பிரச்சனைகள் பின்னால் எது நடந்தாலும் நமக்கு குழந்தை வர கிடைக்கிறப்ப, புரியுங்களா, சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா செய்மனையும் எதுவும் சில விஷயங்கள் பண்ணாலும் நம்ம அதை அனுசரித்து சில விஷயங்கள் அவங்க என்ன வேணுமாலும் செய்யட்டும். கருப்பசாமி எனக்கு ஒரு குழந்தை வர கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும், புரியுதா? அந்த இதில் வந்து லைனில் இது பண்ணி பார்க்கல. கருப்பசாமி என்ன சொல்கிறார் அப்படின்னா, நமக்கு கோபம் முன்கோபம் சல்லுன்னு வரும் அப்படின்னு சொல்லி கருப்பசாமி சொல்கிறார். எப்படியா? நமக்கு முன்கோபம் சல்லுன்னு வரும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கணவர் வந்து அவ்வளோக்கு பிரச்சனை கிடையாது, உன் மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ணன் தம்பி 3 பேரா உன் கணவரோட வீட்டுக்கு உன் கணவரோட பிறந்தது 3 பேர் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த 3 பேர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒத்து வர மாட்டாங்க, பெரியாள் அப்படிங்கிறது ஒத்து வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படி இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாகுது. ஒரு இதுக்கு பொறுத்து போகலாம், 2க்கு பொறுத்து போகலாம், எல்லாத்துக்கும் என்னால் பொறுத்து போக முடியல சாமி. குழந்தை இல்லைங்கிறது எனக்கே தெரியுது சாமி. அதுக்குன்னு நான் எவ்வளோ தான் சாமி விட்டு போகிறது, புரியுதா? சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னை வாழவே விட மாட்டேங்கிறாங்க. வாழ்கிறதுக்கு உண்டான இது பண்ணால் நான் அவங்கள எதுவுமே செய்யலை சாமி. அவங்க தான் இது பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு ஏதாவது வந்து பரிசீலனை பண்ணி எனக்கு வந்து ஒரு வாரிசை கொடுத்தாங்க, புரியுதா? அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாவ புண்ணிய கணக்கெல்லாம் சில இதெல்லாம் பார்த்து தான் நான் உங்களுக்கு வரம் கொடுப்பேன், இல்லையா? அப்படி இருக்கும் போது ஏன் வந்து எனக்கு கொடுக்கல சாமி? ஏன் சாமி? ஏன் அந்த பொண்ணுக்கு அந்த வரத்தை நீங்கள் கொடுக்கல? சரி சாமி. கருப்பசாமி, மாசாணி அம்மன் கோயிலுக்கு போயிருக்கிறீங்களா? உடச்சுலரவா சரிங்களா? கருப்பசாமி என்ன சார் விளக்கம்? கருப்பசாமி, மாசாணி அம்மன் கோயிலுக்கு நம்ம போனது வந்து பார்த்தீங்கன்னா சாமி எனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை என்னால் தாங்க முடியல சார். ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாகிட்டு சார். அப்படின்னா எனக்கு செய்வன மேலே செய்வன சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, என்னால் தாங்க முடியல. தெய்வமாக இருந்தாலும் சரி, இது சரி சாமியை விட்டு போகலாம், நம்ம மனிதன், அதனால என்னால் எதுவும் பண்ண முடியல. அப்படின்னா மாசாணி அம்மன் கோயிலில் உனக்கு செஞ்ச செய்வனை ஆளுங்களுக்கு சில பிரச்சனைகள் என்னால் தாங்க முடியாத சூழ்நிலைக்கு இதை பண்ணக்கூடாது சாமி. இருந்தாலும் வந்து மிளகா அரைச்சு அந்த அம்மா மேலே பண்ணுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு பண்ணியிருக்கணும்னு சொல்லி சொல்கிறேன். என்னப்பா பண்ணிடுறீங்களா? அப்படி பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாரு. மிளகா அரைச்சி அந்த அம்மா மேலே தடவி இருக்கணும். செய்வன போல இருக்கலாம், இதாகணும். எனக்கு வந்து இது பண்ண, எனக்கு இதை விட்டால் வேறு வழி தெரியல சார், புரியுதா? நானும் எவ்வளவுதான் பொறுத்து போகிறது அப்படின்னு. என் மேலே தப்பு இருந்தால் தயவுசெய்து மன்னிச்சு சாமி, எனக்கு இதை விட்டால் வேறு வழி தெரியல சாமி. அதுதான் உன்னோட கேள்வி, இல்லையா? அப்படி விழுந்து கொண்டு ஒரு பூவாக்கணும், ஒரு பூவாக்கணும். ஹலோ சாப்பா, அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ தூரம் இது பண்ணாலும், இவ்வளோ தூரம் நல்ல டைப்பாக இருந்துட்டீங்க, நல்லா இது பண்ணிட்டீங்க, அதை போய் அதை பண்ணக்கூடாது, அது பண்ணினால் அதுவும் ஒரு பாவத்தில் சேர்ந்துக்குன்னு சொல்கிறாங்க. நல்லா உடுக்கு முட்டை எடுக்கும். சாமி வெள்ளை கொடு சாமி, ஏதோ தெரியாமல் செஞ்சது சாமி. ஆமாம் சாமி, பாவ சாமி. இப்போ போடுங்க வெள்ளை வரும். அறியாத வயசு சாமி, தெரியாது. மன்னிச்சு சாமி, வெள்ளை கொடு சாமி.
காப்பாற்றி கொடுக்குற சாமி இல்லையா? ஆமாம், இதுதான் கருப்பசாமி. என்ன சொல்கிறோமோ அது நடக்கும். புரியுதா? உனக்கு குழந்தை வரணும் கொடுத்தாரையா, புரியுதா? அதே போல் உங்களோட வாய் உங்களுக்கு பில்லை, புரியுதா? உங்களோட வாய் உங்களுக்கு பில்லை. தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க, யாருக்கிட்ட கெட்ட பேர் வாங்க வேண்டாம், புரியுதா? உனக்கு குழந்தை வர கொடுக்க நான் ரெடி தயார், புரியுதா? ஒரு 5 மாதம் கண்டிப்பாக நான் கொடுத்தேன். எத்தனை வருஷம் குழந்தை? 11 வருஷம் குழந்தை இல்லை, நான் கன்ஃபார்மாக கொடுத்தாரு, புரியுதா? எல்லாமே சரி பண்ணி கொடுக்குறேயா. தயவுசெய்து யாருக்கிட்டையும் நீ வந்து மூஞ்சை காட்ட வேண்டாம், முகத்தை காட்ட வேண்டாம், புரியுதா? முகம் முறிக்கிற மாதிரி எதுவும் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக எதாக இருந்தாலும் என் மேல் பாரத்தை போட்டு அந்த செயலை செய், கன்ஃபார்மாக நான் காப்பாற்றி கொடுக்குறேன், புரியுதா? புரியுங்களாயா? நான் கரண்ட் வரேன்னு சொன்னேன்னா அவன் வர விடுறதே கிடையாது, புரியுதா? உன் மேலே கொலை வரியில் இருந்தான். நீ போ, இன்னைக்கு சாயங்காலம் அவன் கண்டிப்பாக நீ எதுவுமே சொல்லாத அவனே கொடுப்பான்னு சொல்லி கொடுத்தானா இல்லையா? அதுதான் கருப்பசாமி, புரியுதா? அதே போல் உனக்கு வாரிசு கொடுக்குறேன். முதல் வாரிசே பையன்தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நான் சொல்கிறது தான் இந்த கருப்பசாமி சொல்லுவேன், செய்வேன், சரிதா? காப்பாற்றி கொடுக்குறேன், சரியா?